இந்த வாரம் முழுவதும், இந்த மாசம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும் நான் எங்கெல்லாம் சீமோன் உணரணும் அங்கே திருப்பி படிக்கணும். இவர் சொன்ன உடனே மலையை போட்டாங்க. மலை வந்து மீன்களா நடந்தது. முதல்ல மீன் பிடிக்கும்போது வலை கிழிஞ்சுனா இங்கே கிளியா சரியா? நீங்க வந்து மலையை கொண்டு வந்தாங்கன்னா மீனை எடுத்து ஏசாமி என்ன சொல்றாரு, பாருங்கப்பா நீங்க பிடிச்ச மீனை கொண்டு வாங்க, நான் வந்து மீன் வச்சிருக்கேன், 2 மீனை வச்சு நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். அவருடைய பசி வந்து அவருடைய வயிற்றில் உள்ள பசியில என் பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிடலாம். அவங்க என் உடனடியாக பிரச்சனை, நான் ஒழுங்கா சமைச்சு வச்சிருக்கேன், எங்கேயும் சேர்ந்து சாப்பிட ஆண்டவன் சகோதரி சகோதரி ஆண்டவருடைய விமானி போகும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜாஸ்தி அப்படி நிறைய பேர் அவங்க அப்பா திடீர்னு அப்பா அந்த பேர் எங்கே சாட்சி சொன்னார். நான் ஒரு நாள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டேன் கல்லூரியில். எங்கள் அப்பா ரொம்ப வித்தியாத காரியம். நான் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா பயங்கரமாக திட்டு வரேன்னு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, எனக்காக ஒரு புது ஷர்ட் புது பேண்ட் வாங்கி ஜஸ்ட் வச்சுட்டேன். ஒரு வாரம் சொல்றது நான் பயங்கரமாக திட்டு நினைச்சேன். அவர் திட்டவே இல்லை. ஒரு ஷர்ட்டும் ஒரு பேண்ட் புதுசா ரெடிமேட் ஜாஸ்தி மனசா வாங்கி வந்து சொன்னாங்க. அவ்வளோதான். அது இது மாதிரி பின்வாங்கி போன பேரை பார்த்து என்ன சொல்ற, சீமனை பார்த்து உனக்காக வீட்டுக்கு வச்சிருக்கேன் வா. ஆண்டவரே உங்களுக்கு விருப்பத்தோ இல்லையோ அடிக்கடி இருக்கிறதோ ஏசு உண்மை தீர்வாக மாற்ற ஆதரவாக காணப்படுகிறார். அந்த சொல்றாரு, எனக்கு அன்பாக அன்பாக ஆமாங்க திருப்பி கேட்கிறார். ஆமாங்க திருப்பி கேட்கிறார். ஆமாங்க கடைசி சொன்னா திருப்பி கேட்டவனுக்கு என்ன சொன்னா, நான் எவ்வளோ அன்பாக உனக்கு என்ன உனக்கு ஞாபகம் சாமி சீமோனு நான் முடியாதுங்க. உமா நேசிக்கிறதுக்கும் திரும்ப வேணுங்க, இல்லைன்னா உங்க நேசிக்க முடியாதுங்க. அப்படியே சொல்லி சொல்றாரு, எங்க ஆட்டுக்கு பாயாக சொல்றாரு. அப்படியே சொல்லி சொல்றாரு. அப்ப திருப்பி எடுத்துட்டு 21,000 இங்க பேர் யாராவது ஒருத்தர் வந்து இதை படிக்கணும். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாதிரி சீமோன் வருவான். அந்த வார்த்தை நம்ம ஆண்டவர் சார்ந்தா பேர் வர முடியும். இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் சார்ந்ததுக்கு பேர் வாங்கிட்டே இருக்கும். ஆண்டவர் தான் திருப்பி சீமோன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன பண்ணி அவங்களால என்ன நீ பற்றிப்பா இதே பேரு. அப்போ சொன்னாங்க, எந்த பேருக்கு மரணம் இது பண்ணலாம் தைரியமாக இயேசு காப்பு செய்கிறதா 3000 5000 4000 ஆண்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. பல்லையுள்ள சாட்சியாக மையிலுள்ள சாட்சியாக சபையை நாட்டின ஒரு சாட்சியாக யூதர்களுக்கு முன்னால ஆசாரியர்களுக்கு முன்னால பரிசேயர்களுக்கு முன்னால யூத தலைவர்களுக்கு முன்னால தைரியமாக சொல்றான். நான் அண்ணன் போனீங்கன்னா நேரம் எடுக்கல உடனே ஏசாமி ஊருக்கு காமிச்சார். 5 நாள் கஷ்டம் கொடுத்தாரு. மேலே என்ன வருது, ஒரு இதுல எல்லாம் வருது, எல்லா மாசம் வரும். எடுத்து சாப்பிட்டு சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? கடவுள்கிட்ட.
திருப்பி போச்சு, திருப்பி பெறுவார். அப்புறம் திருப்பி சபை போய் அங்கே போச்சு. அங்கே திருப்பி அங்கே போய் வரும்போது அங்கே புத்தகம் யூதர் எஸ்ரேல் ஒரு சீசன் வந்தாங்க. வந்தவங்க அவங்களுக்கு பயன்படுச்சு. ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணுறவங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, ஒரு ஆப் விட ஆரம்பிச்சாங்க. பவுல் நீட்டாக போய் என்ன சொல்றாரு, ஆக்ட் பண்ணாங்க. சீமோன் உள்ளதான் இருக்கு, மாற்றத்தை மாறி நம்மோடு பேசி கொடுக்கிறார். அவரை பேருவாய் உண்மையிலே நான் உணர்வாக வைத்திருக்கிற காரண திட்டத்தின்படி நான் செயல்படுவேன். பேருக்கு சபைகளை நான் அழைப்பு கொடுப்பேன். உனக்கு நீ மட்டுமே செய்யக்கூடிய ஊழியத்தை வைத்துள்ளேன். உனக்காக ஒரு பெருந்திட்டத்தை வைத்துள்ளேன். உன்னை நான் உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய உருவாக்கும் பாத்திரம் நான், கை வேலைப்பாடு நான். என்ன ஆண்டவர் அழகாக உருவாக்கி கொண்டிருக்கிறார், மகிழே உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்குறது என்ன தெரியுமா? யானை உருவாக்குறது யானை சேர்த்து கொண்டு வருவது ரொம்ப ஈஸியா. ஆனா யானை அந்த மந்திரம் பண்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். சின்னதா செலுத்தணும், சின்னதா செலுத்தினாலும் யானை உருவாக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே, இந்த மாநிலே நான் பேருவாய் உருவாக ஒரு ஜபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் இன்னைக்கு சீமோன் கேட்க வரப்போற எங்கெல்லாம் சீமோனா இருக்கிறோம் பரிசுத்தாவியானவர் சொல்லுவாங்க. ஆண்டவரே, மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ சபை மற்ற விசுவாசிகளோ நீ சீமோனா இருக்கிறான்னு சுட்டி காட்டா நான் என்ன சீமோன்னு சொல்லாங்க. ஆண்டவரே, அவ்வளவாக பேசுகிறேன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பேருவாய் உருவாக்க ஆண்டவரே, என்னை பேருவாய் உருவாக்க ஆண்டவரே. ஆண்டவர் சீமோனுக்கு பேருவை உருவாக்கினார். வெறும் மரக்கட்டை அழகான யானை உருவாக்கினார். ஆண்டவர் விழுந்து போகக்கூடிய மறுபடியுமாய் இழைத்து வரக்கூடிய என்னுடைய வாழ்க்கை அவருடைய திட்டத்திற்கு ஏற்ற பேருவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர், நீர் பேருவாய் உருவாக்க நான் முழுமையாய் செயல்பட உதவி செய்ய நீரை உருவாக்கும், நீரை உருவாக்கும். இது மாதிரி தேவன் ஸ்பர்ஜன் வாழ்க்கையை செய்த ஒரு அனுபவத்தை மட்டும் சொல்லி நான் கொண்டு வருகிறேன். ஸ்பர்ஜன் ஒரு சமயத்தில் பேசும்போது சமய மக்களை உயிர் வீழ்ச்சியாக வார வாரம் ஒன்றுமே அசைவே இல்லாமல் இருந்துச்சு. அவர் ரொம்ப மாசம் கஷ்டமா இருந்துச்சு. பெரிய மனிதர் பெரிய என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் மார்னிங் 6:30 7:30 8 o'clock சர்வீஸ் 7:50 ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். 5:30 போல உள்ள ரெஸ்டியில் போய் ஜோம் ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கும்போதே ஆண்டவரே எல்லாம் நான் பெரிய பிக்சர் சொல்றாங்க, ஒன்றுமே நடக்கல. ஆண்டவரே, ஆண்டவரே ஏன் நடக்கணும்னு சொல்லுறாங்க. அவனுடைய கடைசியில் ஜோபனாக ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையை கட்டுறதுக்கு என்னால் ஒன்றும் முடியல. தயவுசெய்து என்னை எடுத்து இன்னொரு ஊழியை நான் சொன்னேன். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜபத்தை டைம் இங்கே டைம் கொடுத்துருக்கா 6:30 7 7:05 ஒருத்தர் வரல, என்ன பாஸ் வரல. 7:15 ஆயிடுச்சு, 7:20 7:30 ஆயிடுச்சு. அங்கே நீங்கள் வந்து மெதுவாக நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. மெதுவாக போயிட்டாங்க. நீ டைம் பண்ணா சம்பாடு பயந்து போய் அண்ணன் நேரமாக போயிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் சொல்றது நானே மக்கள் சொல்லலாம். நான் பேருவாய் மாற என்னுடைய நம்பிக்கை இயேசு திருப்பப்பட்டுக்கொண்டே ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளார். அவர்களுக்கு நான் தப்பிக்க அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றலாம். ஆண்டவர் என்னை அதற்கு ஈடு கொடுக்காத ஆண்டவரே, பேருவாய்
சீமோன் பகுதியில் என்ன ஒரு 4 காரியங்களை குறித்து யோசிப்போம். இந்த பகுதியை நான் சீமோனாக இருக்கிறேன். ஆண்டவரே பேர் வாழ்க்கை 3 காரியங்களை யோசிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து பேருவாய் உருவாக்குகிறார். தொடர்ந்து நாம் செல்வதாக இருப்போம். கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்து என்னிலே உருவாக வேண்டும் என்றால் அவரை பின்பற்ற எடுத்திருக்கின்ற தீர்மானத்தின் முதல் அடி கீழ்ப்படிதல், முழுமையான பிரார்த்தனைகள். அநேக நேரங்களிலே விளைவுக்கு மத்தியிலே நாம் பின்வாங்கி போவாலும் குறித்த தன்மையிலே நாம் காணப்பட்டாலும் இயேசுவிற்கு தூரமாக நாம் சென்றாலும் பழைய வாழ்க்கைக்கு நாம் சென்றாலும் ஆண்டவர் அவரை போல என்னை மாற்ற ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார். அவர் நம்முடைய பாடுகளின் மத்தியிலே, நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே அவர் நம்முடைய பலனை தருகிறார். நம்மை பலப்படுத்த முடியாது. அவர்களே அநேக நேரங்களில் சீமோனாகிய பாவ வாழ்க்கை, என்னுடைய பழைய வாழ்க்கை, பரிசுத்தமில்லாத தெய்வத்திற்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். இந்த மாலை வேலை அவர்களே என்னோடு பேசி அடிக்கடி எனக்குள்ளே தோன்றக்கூடிய சுயம், எனக்குரிய பாவமான வாழ்க்கை தலை தூக்கும் பொழுதெல்லாம் நான் சுயத்தை சாராதபடிக்கு இயேசுவை சார்ந்து நான் வாழ எனக்கு உதவி செய்யும். அவனுடைய விலகுகளிலே நமக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? அவனுடைய மக்கள் நாம் பிரசுத்தமாய் வாழ வேண்டும். உண்மை நான் பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக மகளாக நான் உலகத்தை வாழ வேண்டும். உண்மை போல என்னை மாற்றும், உண்மை போல என்னை மாற்றும் என்று ஆண்டு சமூகம் இருக்குமா? எட்டாவது பாடலை நாம் பாடலாம். உண்மையில்லாமல் எனக்கு யார் உண்டு, உண்மையில்லாமல்